ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று வியாழக்கிழமை ஒரு அற்புத நாளாக அமைந்துள்ளது. பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருகின்ற குபேரருக்கும் தடையில்லா மங்கள்வார் தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கு 3ஆம் பிறை தரிசனமும் சேர்ந்து வருகின்றது. இதை குபேர 3ஆம் பிறை தரிசனம் என்று கூறுவோம். இன்றைய நாளில் ஆசாட நவராத்திரியின் முதல் நாள். இன்றைய நாளில் வராகி அன்னையையும் வணங்கலாம். ஒவ்வொரு அமாவாசையும் முடிந்து வருகின்ற 3ஆம் நாளைதான் 3ஆம் பிறை தரிசனம் என்று கூறுகின்றோம். இந்த பிறை தரிசனத்தை பார்த்தால் சிவனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் சிவனின் திருமுடிமேல் இருப்பதுதான் இந்த பிறை. பிறை தரிசனம் செய்தால் செல்வ வளம் பெருகும், ஆரோக்கியம் மேம்படும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். சிறிது நேரம் மட்டுமே மேற்கு நோக்கி பார்த்தால் சில நிமிடங்கள் மட்டுமே தெரிகின்ற பிறையை நாம் தரிசனம் செய்யும் போது நம் கையில் இருக்க வேண்டியவை 5 ரூபாய் நாணயம், மஞ்சள், பச்சையரிசி. இதை வைத்து கொண்டு நாம் பிறையை பார்த்து ஓம் மௌலீஸ்வராய நமக, ஓம் மௌலீஸ்வராய நமக என்று 27 முறை கூறி, பிறை வளருவது போல் என் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்று கூறி சந்திர தரிசனம் செய்த பிறகு அந்த பொருளை பூஜை அறையில் வைக்க வேண்டும். அடுத்த நாள் அந்த நாணயத்தை பணம் இருக்கும் பெட்டியில் வைக்க வேண்டும். பச்சரிசியை பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு உணவாக அளிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.